வணக்கம். இன்று நாம் சிங்கள நாடு என்று அழைக்கப்படும் இலங்கை, அதாவது ஸ்ரீலங்கா பற்றி பார்க்க இருக்கிறோம். இன்று உலகத்தின் வரைபடத்தை நாம் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இந்தியாவின் தெற்கில் கடலின் நடுவில் முத்து போல ஒளிவிடும் ஒரு தீவு இருக்கிறது. அந்த தீவுதான் இன்று நாம் அழைக்கும் ஸ்ரீலங்கா என்ற நாடு. ஆனால் சிறிய இந்த தீவு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்களின் வரலாற்றை தன்னுள் சுமந்து கொண்டிருக்கிறது. இங்கு நடந்த சம்பவங்கள் அரசியல் கதைகளாக மட்டுமல்ல, புராணங்களாகவும் கலாச்சாரமாகவும் அடையாளங்களாகவும் மாறிவிட்டன. இந்த தீவில் மனிதர்கள் முதலில் எப்போது வாழத் தொடங்கினார்கள்? இந்த தீவின் மக்கள் யார்? இந்த நாட்டின் ஆரம்ப அரசர்கள் எப்படி உருவானார்கள்? இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடினால் நாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சென்று பார்க்க வேண்டும். பழங்காலத்தில் இன்று இருக்கும் இந்தியா மற்றும் இலங்கை இடையே பெரிய கடல் எல்லை என்ற ஒன்று இல்லை. பண்டைய காலத்தில் கடல் மட்டம் குறைவாக இருந்ததால் இந்த இரு நிலப்பகுதிகளும் ஒன்றுக்கொன்று அருகில் இருந்திருக்கலாம். இதனால் மனிதர்கள் இந்தியாவின் தெற்கு பகுதிகளில் இருந்து மெதுவாக இந்த தீவிற்கு வந்து குடியேறியிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன. இலங்கையின் ஆரம்ப மனிதர்கள் வேட்டையாடி வாழ்ந்தவர்கள். அவர்கள் காடுகளில் சுற்றித் திரிந்து விலங்குகளை வேட்டையாடி பழங்கள் மற்றும் கிழங்குகளை சேகரித்து வாழ்க்கையை நடத்தினார்கள். இவர்கள்தான் பின்னர் வெட்ட மக்கள் என்று அழைக்கப்பட்ட பழங்குடியினர். இன்று கூட இலங்கையின் சில காடுகளில் இந்த மக்களின் சந்ததியினர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த பழங்குடி மக்கள் இயற்கையுடன் மிகவும் நெருக்கமாக வாழ்ந்தனர். காடுகளில் அவர்கள் வீடாக கருதினர். மலைகள் அவர்கள் பாதுகாப்பு, ஆறுகள் அவர்களின் வாழ்வாதாரம். அவர்களின் வாழ்க்கையில் நகரங்கள் இல்லை, பெரிய அரண்மனைகள் இல்லை, ஆனால் இயற்கையோடு இணைந்த ஒரு எளிய வாழ்க்கை முறை இருந்தது. இவ்வாறு பல நூற்றாண்டுகள் கடந்த பின் இலங்கை வரலாற்றில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் தோன்றுகிறது. அந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, அவர்தான் பிரின்ஸ் விஜயா. இலங்கை வரலாற்றின் மிகவும் பிரபலமான நூல்களில் ஒன்று மகாவம்சா. இந்த நூலில் விஜயன் பற்றிய கதை விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த விஜயன் பற்றிய கதையை நாம் சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். அந்த கதையின்படி வட இந்தியாவில் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த இளவரசன் தான் விஜயன். அவர் மிகவும் தைரியமானவராக இருந்தாலும் சற்று ஆவேச குணம் கொண்டவர் என்று கூறப்படுகிறது. அவரது ஆவேச குணம் காரணமாக அவர் அந்நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் விஜயன் மற்றும் அவரது நண்பர்கள் சுமார் 700 வீரர்கள் கப்பலில் ஏறி ஒரு புதிய நிலத்தை தேடி கடலுக்குள் பயணிக்கிறார்கள். நாட்கள் கடந்து கொண்டே இருந்தன. கடலில் நீண்ட பயணத்திற்கு பிறகு அவர்கள் ஒரு அழகான தீவை கண்டனர். அந்த தீவுதான் பின்னர் இலங்கை என்று அழைக்கப்பட்டது. விஜயன் மற்றும் அவரது வீரர்கள் அந்த தீவிற்கு இறங்கிய நாள் இலங்கை வரலாற்றில் மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. அந்த காலத்தில் அந்த தீவில் வாழ்ந்தவர்கள் பழங்குடி மக்கள்தான். விஜயன் மற்றும் அவரது நண்பர்கள் மெதுவாக அந்த நிலத்தில் தங்கள் குடியிருப்புகளை அமைத்தனர். அந்த மக்களுடன் மக்களாக கலந்தனர். புராணங்களில் கூறப்படுவது போல விஜயன் அந்த தீவினர் ஆட்சியை நிறுவினார். அவர்தான் இலங்கையின் முதல் அரசர் என்று அந்த நூல்கள் கூறுகின்றன. விஜயன் காலத்தில் அந்த தீவில் ஒரு புதிய சமூக அமைப்பு உருவாகத் தொடங்கியது. வெளிநாட்டில் இருந்து வந்த மக்கள் மற்றும் அங்கு இருந்த பழங்குடியினர்கள் மெதுவாக கலந்தனர். இதன் மூலம் புதிய கலாச்சாரம், புதிய நாகரிகம் உருவானது. இந்த காலத்திலிருந்துதான் சிங்கள மக்களின் ஆரம்பம் ஏற்பட்டது என்று சில வரலாற்று கருத்துகள் கூறுகின்றன. விஜயன் பற்றிய இந்த கதை முழுவதும் வரலாற்று உண்மையா அல்லது ஒரு புராணமா என்ற கேள்வி இன்னும் ஆய்வாளர்களிடையே விவாதமாகவே உள்ளது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இந்த கதை இலங்கையின் வரலாற்றில் ஒரு அடையாளமாகவே மாறிவிட்டது. விஜயனின் வருகை பற்றிய இந்த கதை அந்த தீவில் அரசியல் அமைப்பு உருவாவதற்கான ஒரு அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இலங்கையில் பல அரசர்கள் தோன்றினார்கள். அவர்கள் நகரங்களை கட்டினார்கள், நீர்ப்பாசன அமைப்புகளை உருவாக்கினார்கள் மற்றும் ஒரு பெரிய நாகரிகத்தையும் உருவாக்கினார்கள். ஆனால் அந்த கதையை நாம் அடுத்த பாகத்தில் பார்க்க போகிறோம். இந்த காணொளியின் 2ஆம் பகுதியில் நாம் பார்க்க போவது இலங்கையின் மிக பெரிய பழமையான நகரங்களுள் ஒன்றான அனுராதபுரா பற்றிய விரிவான வரலாறு. அந்த நகரம் எப்படி உருவானது,
அங்கு உருவான பெரிய அரசுகள் என்ன? புத்த மதம் இலங்கைக்கு எப்படி வந்தது? இந்த எல்லாவற்றையும் அடுத்த பாகத்தில் மிகவும் விரிவாக பார்க்கலாம். வளர்க தமிழ், வாழ்க தமிழ். நன்றி.